சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம விஜய் இருந்துட்டு அண்ணாமலை கிட்ட ரொம்பவே கோவமாக நடந்துக்கிறாங்க. தேவையில்லாமல் எங்கள் அப்பா வேற உங்கள் பேர்லேயும் இந்த வீடு இருக்குன்னு சொல்லி தெரியாதத்தனமாக எழுதி வச்சு தொலைச்சிட்டாரு. அதுக்காக தான் உங்ககிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்குறேன். என் பிள்ளை படுற கஷ்டத்தை என்னால் பார்க்கவே முடியல. 2 பக்கம் கடன் இருக்கும் போது அது ஒரு பக்கம் இருந்தால் தான் உங்களுக்கெல்லாம் என்ன தான் பிரச்சனை? இந்த வேலை இவ்வளோ சீப்பாக வேலை பார்க்குற பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் என் பிள்ளை நிறைய படிச்சிருக்கான், நல்ல பிஸ்னஸ் தெரியும். இவங்க 2 பேருக்கும் பூ கட்டுறதை விட்டு கார் ஓட்டுறதை தவிர வேறு என்ன வேணும்? இவங்க வாங்கியிருக்கிற கடனே 50 வருஷத்துக்கு வேலை பார்த்தா கூட தீராது. இதில் இவன் வேற இந்த வீட்டு பத்திரத்தை மீட்டு எடுத்துகிட்டு வர போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு, அப்பா என்னை மன்னிச்சிடுங்க, நான் இந்த வீடு எங்கே நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டேன். அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த வீட்டை அவங்கிட்ட நம்ம கொடுக்க வேண்டாம் நான் சொன்னேன். ஆனால் அம்மா இவ்வளோ இதாக பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைப்பா. இனிமேல் என்ன நடக்கணுமோ அது நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா எனக்கு சவாரி இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கடுத்ததாக அண்ணாமலை இருந்துட்டு, நீ என்ன சொன்னாலே சரி விச்சியா, உன்னோட விருப்பத்துக்கே நீ போ, ஆனால் இதுக்கான தண்டனையை கண்டிப்பாக நீ அனுபவிக்க தான் போகிற. நாங்கள் சொல்கிறத நீ கொஞ்சம் கூட கேட்கல. அந்த ஆள் டைமுக்கு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கான். அவன் ஏதோ நல்லவன் மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.